இந்துக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல். கிறிஸ்தவ மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற போலி. பகுத்தறிவாதிகளாக ராமசாமியிடம் பகுத்தறிவு கற்ற ஆசாமிகள் இருக்கிறார்கள். என்ன காரணமென்றால் இயேசுவுக்கு பெர்த் சர்டிபிகேட் இருக்கிறதாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. சரி, கிறிஸ்தவ மத விஷயத்தில் ராமசாமியின் பகுத்தறிவு யோக்கியதை எவ்விதம் இருந்தது என பார்ப்போம். நேர்மையாக இருந்ததா அல்லது வழக்கம் போல் மானக்கேடான முரண்பாடுகளுடன் இருந்ததா என ஆராய்ந்தோமேயானால். கிறிஸ்தவம் குறித்து ராமசாமி காட்டிய பகுத்தறிவு இரண்டு வகையாக இருந்தது என சொல்லலாம். சில நேரங்களில் கிறிஸ்தவத்தை விமர்சித்தும். சில நேரங்களில் கிறிஸ்தவத்தை துதிபாடியும் இருந்ததையும் காண முடியும். எல்லா விஷயத்திலுமே முரண்பட்ட ராமசாமி. கிறிஸ்தவ விஷயத்தில் மட்டும் முரண்பாடில்லாமல் இருந்தால். அவரின் பகுத்தறிவுக்கு என்ன மரியாதை இருக்கும். துதிபாடியதிலும் சரி, விமர்சித்ததிலும் சரி. முரண்பாடுகள் நியாயமாக இருந்ததா அல்லது வழக்கம் போல முட்டாள்தனங்கள் நிரம்பி இருந்ததா என பார்ப்போம். முதலில் ராமசாமியின் கிறிஸ்தவ மதத்தின் மீதான விமர்சனங்களை எடுப்போம். ராமசாமி இந்து மதத்திற்கு பிறகு. மிக அதிகமாய் விமர்சித்த மதம் எது என்று பார்த்தால் கிறிஸ்தவ மதத்தை சொல்லலாம். மிக பெரிய அளவிற்கு மூட நம்பிக்கைகளோ. மதவெறியோ உலக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத போதும். கிறிஸ்தவ மதத்தை ஏன் கொலை வெறியுடன் விமர்சிக்கிறார். இப்படி உலக மனித சமுதாயம் முன்னேற்றமடைவதற்கு இந்து மதமும். கிறிஸ்து மதமும் ஒழிந்தாக வேண்டும். குடியரசு துணைத் தலையங்கம் மே 10 1936. கிறிஸ்தவத்தை ஒழித்துவிட்டால் உலகமே சுபிட்சமாகிவிடுமாம். என்ன ஒரு முட்டாள்தனமான கண்டுபிடிப்பு. இன்றைக்கு உலகம் சந்திக்கும் அழிவு வேலைக்கு காரணமாக இருக்கும் மதம். நிச்சயம் ராமசாமி ஒழித்தாக வேண்டியதாக சொன்ன. அந்த இரண்டு மதங்கள் அல்ல என்பதிலிருந்தே ராமசாமியின் பகுத்தறிவின் பூஜ்யதன்மை விளங்கும். கிறிஸ்தவத்தை விமர்சிக்க ராமசாமியின் நாத்திகம் மட்டும் காரணமாக இருக்கும் என கூறிவிட முடியாது. எப்படி பார்ப்பனர்களை அடித்தால் திருப்பி அடிக்க மாட்டார்களோ. அதேபோல் கிறிஸ்தவத்தை தாக்கினால். அப்படி ஒன்றும் கிறிஸ்தவர்களால் மிக பெரிய எதிர்ப்பு வராது என்கிற தைரியத்தில். கிறிஸ்தவத்திடமும் தம் பகுத்தறிவை காட்டி இருக்கலாம். இதேபோல் வேறு எந்த மதத்தையாவது ஒழித்து கட்டிவிட்டால் உலகம் முன்னேற்றமடையும். என சொல்ல ராமசாமிக்கு தைரியம் இருக்குமா என்கிற கேள்வி நம்முள் எழாமல் இல்லை. இவ்வளவு கடுமையாக ராமசாமி குற்றச்சாட்டு வைக்க. கிறிஸ்தவம் அவ்வளவு கேடுகெட்டதா. நிச்சயம் இல்லை என தான் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவம் விமர்சிக்கப்படவும் பல காரணங்கள் இருக்க தான் செய்கின்றன. ஆனால் பாலியல் வன்கொடுமை செய்யும் உள்ளூர் பாதிரியார்கள் விஷயத்தில். ஆசாமிகள் கள்ளமௌனம் சாதித்துவிட்டு. உலக கிறிஸ்தவர்கள் பற்றி ராமசாமி சொன்னதை மட்டும். தங்கள் பத்திரிகையில் போட்டு பகுத்தறிவை காட்ட முயல்கிறார்கள். ஆனால் அந்த பகுத்தறிவோ பல்லிழிக்கிறது. பொதுவாக இந்துக்களில் எவரேனும் கிறிஸ்தவத்தை விமர்சித்தால். ஆசாமிகள் உடனடியாக ஆஜராகி. கிறிஸ்தவம் வேண்டாமென்றால். அவன் கண்டு பிடித்த விஞ்ஞானத்தையும் புறம் தள்ளு என்பார்கள். இப்போது அதையே தான் ஆசாமிகளுக்கும் சொல்ல வேண்டி உள்ளது. ராமசாமி உலக மனித சமுதாயம் முன்னேற்றமடைவதற்கு இந்து மதமும். கிறிஸ்து மதமும் ஒழிந்தாக வேண்டும். என சொன்னது 1936 இல். ஒரு கற்பனையை செய்து பார்ப்போம். 1936 லேயே ராமசாமி சொன்னது போல். உலக நன்மைக்காக இந்து மதத்தோடு. கிறிஸ்தவத்தையும் ஒழித்து கட்டி இருந்தால். 1936 க்கு பிறகு. கிறிஸ்தவ நாடுகளால் கண்டு பிடிக்கப்பட்ட எந்த கண்டு பிடிப்பும். இந்த உலகிற்கு கிடைக்காமலே போய் இருக்கும். அது அறிவியல் பொருளாகட்டும். உயிர் காக்கும் மருந்தாகட்டும். உலகம் சில நூற்றாண்டுகளாவது பின்னோக்கி போய் இருக்கும்.
ஈ.வே. ராமசாமி கூட 95 வயது வரை வாழ வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். அப்படி இருக்க ஈ.வே. ராமசாமி கிறிஸ்தவம் பற்றி சொன்னதில் அறிவு நாணயம் உள்ளதா? ஒன்றைப் பற்றி விமர்சிப்பதற்கு முன்னால் அந்த ஒன்றால் கிடைத்த நன்மை எவ்வளவு. தீமை எவ்வளவு என ஆராயாமல். உலக மனித சமுதாயம் முன்னேற்றமடைவதற்கு இந்து மதமும். கிறிஸ்து மதமும் ஒழிந்தாக வேண்டும் என்று முற்றாக அழிக்க துடிப்பதா பகுத்தறிவு. அதே நேரம் ஈ.வே. ராமசாமி முழுவதுமாக கிறிஸ்தவ எதிர்ப்பை கொண்டிருக்கவில்லை. எப்படி திருக்குறளை நுனிப்புல் மேயும் தன்மையுடன் மேய்ந்து. ஆரிய சாயல் நூல் என விமர்சித்து. பிறகு திருக்குறளை தூக்கி பிடித்தாரோ. அதேபோல் கிறிஸ்தவத்தை தூக்கி போட்டு மிதித்துவிட்டு. மீண்டும் தூக்கி பிடித்தார். ஈ.வே. ராமசாமி கிறிஸ்தவத்தை தனக்கு பிடித்த சில மதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தாரோ என்னவோ. அவற்றைவிட கிறிஸ்தவம் மேல் என அவர் சிற்றறிவுக்கு எட்டியதோ என்னவோ. தாம் முன்பு சொன்னதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு கிறிஸ்தவத்திற்கு ஆதரவுகாரராக மாறி பேசுகிறார். கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏனெனில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகி விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கோ மன உணர்ச்சிக்கோ சிறிதும் மதத்தை லட்சியம் செய்வதில்லை. ஆதலால் அவர்கள் மதத்தைப் பற்றி நாம் பேசுவது பயனற்றதும் முட்டாள்தனமுமாகும். ஈ.வே. ராமசாமி குடியரசு. ஜனவரி 15 1949. என்ன தான் கிறிஸ்தவத்தை பாராட்டினாலும். விமர்சித்த போது பல்லிழித்த ஈ.வே. ராமசாமியின் பகுத்தறிவு. பாராட்டும்போதும் பல்லிழிக்க தான் செய்தது. ஒரு மதத்தில் பகுத்தறிவாளர்கள் அதிகமிருக்கிறார்கள் என்பதற்காக அவற்றை விமர்சிக்காமல் இருக்க முடியுமா? ஈ.வே. ராமசாமிக்கே உரித்தான முட்டாள்தனமான கருத்து என இதனை சொல்லலாம். ஒரு மனிதன் பகுத்தறிவாதிவிட்டால். பிறகு அவன் அந்த மதத்திற்கே சம்பந்தமில்லாதவனாக ஒதுங்கிக் கொள்கிறான். அந்த மதத்திலிருந்து ஒருவனின் எண்ணிக்கை தான் குறையுமே தவிர. அந்த மதத்திலிருக்கிற ஆபாசத்திலும் மூடநம்பிக்கையிலும் எந்த ஒன்றும் குறையப் போகிறதா இல்லையே. இருப்பது அப்படியே தானே இருக்கும். அதை புரிந்து கொள்கிற கூரான புத்தியற்று தான். கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களைப் பற்றி நமக்கு கவலை இல்லை எனக் கூறுகிறார். நாம் ஈ.வே. ஆசாமிகளிடம் ஒரு கேள்வியை அடிக்கடி முன் வைப்போம். இந்து மத மூடநம்பிக்கைகளை ஆபாசங்களை மதவெறியை கண்டிப்பது போல் இதர மதத்தவரிடம் காட்டாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? பணமா பயமா என பட்டிமன்ற சாயலில் கேட்போம். நாம் கேட்பதில் தவறில்லையே. திருச்சி சிறுகனூரில் நடந்த திராவிடர் கழக மாநாட்டிற்கு கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்க்குணம் 50,000 நன்கொடை வழங்கினார். பணத்தை வாங்கிய திகவினரால் கேரளாவில் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்த கிறிஸ்தவ பாதிரியார்களை விமர்சிக்க முடிந்ததா? விமர்சிக்கவே இல்லை என்பது தான் உண்மை. இப்போது எம்மை போன்ற சாமானியர்கள் மனதில் என்ன தோன்றும்? காசு கொடுத்தால் கற்பழித்த பாதிரியார்களை பற்றி பேச மாட்டார்களா? ஒரு வேளை அவர்கள் கற்பழித்த பாதிரியார்களை பற்றி பேசினால். நிதி சரியாக தரப்படவில்லையோ என்றெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான கேள்விகள் எழுவது இயல்பு தானே. கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களைப் பற்றி நமக்கு கவலை இல்லை என கூறிய ஈ.வே. ராமசாமி. வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாக மீண்டும் கிறிஸ்தவத்தை இப்படி சாடுகிறார். கிறிஸ்துவ மத தர்மப்படி மனிதர்கள் எல்லோரும் பாவிகளே ஆவார்கள். இயேசு மூலம் ஜபம் பிரார்த்தனை செய்தால் மன்னிக்கப்பட்டு விடுவார்கள் என்பது கட்டளையாகும். இதனால் தான் மற்ற மதங்களை விட கிறிஸ்துவ மதத்தில் நேர்மையற்றவர்கள் அதிகமான பேர்கள் இருக்க வேண்டியதாகிவிட்டது என சொல்வேன் என்கிறார். ஈ.வே. ராமசாமியின் இந்த மகா கேவலமான முரண்பாடுக்கு பகுத்தறிவு மட்டுமே காரணமாக இருக்குமா? எஸ்ரா சர்க்குணம் போன்றோர் திராவிடர் கழகத்திற்கு தரும் நன்கொடை அன்பளிப்புகளை பார்க்கிறபோது. இத்தகைய முரண்படுதலுக்கு காரணமாக இருப்பது பகுத்தறிவா பணத்தறிவா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. சிலரின் மதம் மாறுதலை பணத்திற்காக என சிலர் விமர்சிப்பார்கள்.
ஒருவன் தான் வறுமையிலிருந்து இருந்து கரையேற ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா என பார்க்கிறான். கிடைத்த வழியை பயன்படுத்திக் கொள்கிறான். அவனுக்கு தேவை பணம். அதனால் நேற்றுவரை விமர்சித்த கடவுளை இன்றைக்கு வணங்க துவங்குகிறான். அது அவன் இஷ்டம். அதை குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அதே பக்தனுக்கு பாமரனுக்கு இருக்கிற அதே அறிவுடன் அதே பணத்துக்காக ஒரு பகுத்தறிவாதி செயல்பட்டால் விமர்சிக்காமல் இருக்க முடியுமா? அதனால் விமர்சிக்கிறோம்.